முஃமின்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய குத்ரத்து மேல உறுதியாக நம்பணும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் பாடம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முஃமின்களுக்கு 7 நம்பிக்கைகள் இருக்குது, 7 விஷயத்தை நம்புறாங்க, அந்த 7 நம்பிக்கைகளை தோத்து போகும். உலகத்துல மனிதர்கள் நம்புகிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வியாபாரத்தை நம்புறாங்க, விவசாயத்தை நம்புறாங்க, தொழில்நுட்பத்தை நம்புறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை, உலகத்துல வியாபாரத்தை நம்பின கூட்டம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் நபியுடைய கூட்டம். ஷுஐப் நபியுடைய கூட்டம் வியாபாரம், அவங்கள மாதிரி வியாபாரம் செய்ய முடியாது. ஆனா அந்த வியாபாரம் அவங்களுக்கு தோத்து போச்சு. வியாபாரத்தை பெருசா நம்பினாங்க, விவசாயத்தை நம்புறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சபா கூட்டம் அவங்கள மாதிரி விவசாயம் செய்ய முடியாது. 2 தோட்டம், ஊர் முழுக்க தோட்டம், ஒரே நாள்ல அல்லாஹ் புரட்டி போட்டான். விவசாயத்தை நம்பினவங்களுக்கு விவசாயம் கை கொடுக்கல. ஆது கூட்டம் தன்னை நம்பினா, அவன மாதிரி உடல் பலம் சக்தி இருந்துச்சு, விஷக்காற்றை இறக்கி 7 நாள் அல்லாஹ் அழிக்க வச்சான். 7 நாள்லையும் உயிரோடு கிடந்தான். விஷக்காற்றை சுவாசிச்சுட்டு உயிரோடு இருக்கிறாங்க, உடல் எவ்வளவு பலமா இருக்கும். மன் அஷத்து மின்னா குவா. இதெல்லாம் நமக்கு பாடம். உலகத்துல இந்த 7 நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குது. வியாபாரம் காப்பாத்து நம்புறோம், விவசாயம் காப்பாத்து நம்புறோம், என் உடல் நான் இருக்கிறேன், என் சக்தி இருக்கு நம்புறோம். ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். சமூக கூட்டம் டெக்னாலஜியை நம்பின கூட்டம், தொழில்நுட்பம், அவங்கள மாதிரி தொழில்நுட்பம் யாருக்கும் இல்லை. எப்படி மலைகளை கொடைஞ்சி வீடுகளாக செய்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதை நம்பி தோத்து போனோம். அரசன் நம்பின, அரசாட்சியை நம்பின ஃபிரௌன் அல்லாஹ் எப்படி அழிச்சான். பணத்தை நம்பின காரூன் அல்லாஹ் எப்படி அழிச்சான். மக்களை நம்பின வலீத், அவனுக்கு 7 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க, தன் பிள்ளைய நம்பினா, குடும்பத்தை நம்பினா, கைவிட்டு போச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 7 நம்பாதீங்க, இந்த 7 விஷயத்தை நம்பாதீங்க, தோத்து போயிடுவீங்க. வியாபாரம், விவசாயம், தன் உடல் சக்தி, குடும்பம், தன்னுடைய தொழில்நுட்பம், அரசு, அதிகாரம், பணம், அத்தனை நம்பிக்கைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்புங்க, அல்லாஹ்வுடைய சக்தியை நம்புங்க, ஜெயிக்க முடியும். அல்லாஹ் தஆலா அதை காட்டுவான் என்பதை பாடமாக, படிப்பினையாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்த ஒரு மகத்தான ஒரு வரலாறு தான் நபியுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. எனவே கண்ணியமிக்க